உங்களுக்கு முகப்பரு அதிகமாயிருக்கா? அப்ப நான் சொல்ல போற 10 ஃபேஸ் பேக்குகள்ல ஏதாவது ஒன்று அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க சந்திக்கக்கூடிய சரும பிரச்சனையில முக்கியமானது முகப்பரு. முகப்பருவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட முக அழகை கெடுக்கிறது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அதிகமான வலியையும் ஏற்படுத்திடும். பெரும்பாலும் முகப்பருவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் பசை சருமம் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா வரும். மற்றவங்களுக்கு வரும்படிவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும். என்ன காரணம் அப்படின்னா, சருமத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அதிகமா இருக்கிறப்ப அழுக்குகள் தேங்கி சரும துளைகளை அடைப்புகளை ஏற்படுத்திடும். இதனாலதான் முகப்பருக்கள் வருது. இப்படிப்பட்ட முகப்பரு வந்துச்சு அப்படின்னா பல பேர் சீக்கிரமா அந்த முகப்பரு போக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைகள்ல விற்கப்படக்கூடிய பல விதமான கெமிக்கல் கலந்த பொருட்களை பயன்படுத்துவாங்க. அந்த பொருள் நல்ல பலனை தருமானு கேட்டா சரியா பலன் கொடுக்காது. அதே நேரத்துல கண்டிப்பா பக்க விளைவை ஏற்படுத்திடும். என்ன காரணம்னா அதுல கெமிக்கல் கலந்திருக்கு. சோ அதற்கு மாற்றாக இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஃபேஸ் பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கும், எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. சோ அந்த வகையில தேன் மற்றும் பட்டையை யூஸ் பண்ற ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணலாங்க. இந்த ஃபேஸ் மாஸ்கருக்கு ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தேனை எடுத்துக்கிட்டு அதோட அரை டீஸ்பூன் அளவிற்கு பட்டை தூளை சேர்ந்து நல்லா கலந்துக்குங்க. இந்த கலவையை உங்களோட முகத்துல தடவி 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரால மென்மையாக தேய்ச்சி லேசா முகத்தை தேய்ச்சி கழுவிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்துல ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்தா போதும், சில வாரங்கள்ல முகப்பருக்கள் நிரந்தரமா மறைஞ்சிடும். அடுத்து பார்த்தோம்னா கிரீன் டீ கற்றாழை மாஸ்கை யூஸ் பண்ணலாங்க. இந்த மாஸ்க்கு கிரீன் டீயோட 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கற்றாழை ஜெல்லை சேர்ந்து கலந்துங்க. இந்த ரெண்டும் சேர்ந்த கலவையா உங்களோட முகத்துல தடவி 15 இருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரால முகத்தை கழுவிடுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ யூஸ் பண்ணா போதும், முகத்துல இருக்கக்கூடிய முகப்பரு தானாக மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா மஞ்சள் தயிர் கலந்த ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணலாங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து நல்லா கலந்துங்க. அதுக்கப்புறம் இந்த கலவையை முகத்துல தடவி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீரால முகத்தை கழுவிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்திட்டு வந்தா போதும், முகப்பருக்கள் படிப்படியா மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா ஓட்ஸ் தேனை யூஸ் பண்ற மாஸ்கை போடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு ஓட்ஸை எடுத்துங்க. அதாவது ஓட்ஸ் பொடியை எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தேனை அதோட சேர்ந்து கலந்து இந்த கலவையை உங்களோட முகத்துல அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த கலவையை உங்களோட முகத்துல அப்ளை பண்ணி 15 இருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீரால முகத்தை கழுவிடுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினா போதும், முகப்பருக்கள் தானா மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா சாம்பல் பவுடர் கற்றாழை மாஸ்கை போடலாங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் அளவிற்கு ஆக்டிவேட்டட் சாம்பல் பவுடரை எடுத்துங்க. அதுக்கு அடுத்து அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கற்றாழை ஜெல்லை சேர்ந்து கலந்துருங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கலவை பேஸ்ட் போல கிடைக்கக்கூடிய அந்த கலவையை உங்களோட முகத்துல அப்ளை பண்ணி 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரால முகத்தை சுத்தமா கழுவிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை 10 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணா போதுங்க. ஸோ உங்களோட முகத்துல இருக்கக்கூடிய முகப்பருக்கள் நிரந்தரமா மறைஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளி மற்றும் தேன் கலந்த ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நல்ல பழுத்த பப்பாளி பழத்தை போட்டு நல்லா மசிச்சுங்க, நல்லா பிசைஞ்சுங்க. இல்லைன்னா மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தேனை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இந்த கலவையை உங்களோட முகத்துல தடவி 15 இருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரால முகத்தை கழுவிடுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்துல ஒரு தடவை முகத்துல போட்டுட்டு வந்தா போதும், முகப்பருவும் மறைஞ்சிடும், முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகளும் மறைஞ்சிடும். அடுத்து பார்த்தோம்னா ரோஸ் வாட்டரோட முல்தானி மட்டியை யூஸ் பண்ற மாஸ்க் போடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு முல்தானி மட்டியை பொடியை போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்து தேவையான அளவிற்கு ரோஸ் வாட்டரை சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்க. இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை பேஸ்ட் போன்ற பதத்துக்கு கிடைச்சிடும். அதை உங்களோட முகத்துல தடவி 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதுக்கடுத்து குளிர்ந்த தண்ணீரால முகத்தை கழுவிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ போட்டு வந்தா போதும், முகத்துல இருக்கக்கூடிய முகப்பருக்கள் சில வாரங்கள்ல நிரந்தரமா மறைஞ்சிடும். அடுத்து பார்த்தோம்னா வேப்பிலையோட மஞ்சள் கலந்த ஃபேஸ் மாஸ்கை போடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வேப்பிலை பவுடரை எடுத்துக்கிட்டு அதோட அரை டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை சேர்ந்து கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணீரை ஊற்றி பேஸ்ட் போன்ற பதத்தில் கலந்துங்க. இந்த கலவையை முகத்துல அப்ளை பண்ணி 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரால முகத்தை கழுவிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை 10 நாளைக்கு ஒரு தடவை மட்டுமே யூஸ் பண்ணா போதுங்க, முகப்பருக்கள் தானாக நிரந்தரமா மறைஞ்சிடும்.
அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராபெரியோட தயிர் கலந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து போடலாம். இந்த ஃபேஸ் பேக்கருக்கு நல்ல கனிஞ்ச நல்ல பழுத்த 2 ஸ்ட்ராபெரி பழங்களை எடுத்துக்கிட்டு நல்லா மிக்சியில போட்டு அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து நல்லா குழச்சிக்கிட்டு பேஸ்ட் போன்ற பதத்துக்கு ரெடி பண்ணிடுங்க. இந்த கலவையை முகத்துல தடவி 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரால முகத்தை கழுவிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்தா போதும், முகப்பருக்கள் நிரந்தரமா மறைஞ்சிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காயோட புதினா மாஸ்கை வந்து போட்டுக்கலாங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கு வெள்ளரிக்காயை வந்து எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிங்க, அதோட புதினா இலைகளை சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சுங்க. ஒரு கலவை வந்து பேஸ்ட் பண்ற பதத்துல கிடைச்சிடும். இந்த கலவையை முகத்துல தடவி 15ல இருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரால முகத்தை கழுவிடலாம். இந்த மாஸ்க வாரத்துல ஒரு தடவை வந்து முகத்துல போட்டுட்டு வந்தா போதும், முகப்பருக்கள் நிரந்தரமா மறைஞ்சிடும். முகப்பருக்களால ஏற்பட்ட முகப்பரு தழும்புகளும் வந்து சில வாரங்கள்ல நிரந்தரமா மறைஞ்சிடும். இப்ப நம்ம 10 டிப்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதுல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு வாங்க.